கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நாம் ஒரு விஷயம் கூட இந்த ஜனவரி மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே நாம் அமரும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டி இந்த கிருபைகளுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். காலங்கள் வெகு விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வருஷங்களே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் நாளைய தினத்தோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. அப்ப காலங்கள் எவ்வளவு விரைவாக போகிறதோ நம்ம இந்த காலகட்டங்களிலே தேவன் நம்ம மேல பிரியப்பட்ட மாதிரி, இல்ல தேவன் என் வாழ்க்கையின் மூலமாக பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை இந்த ஒரு 30 நாட்கள்ல எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அநேக பரிசுத்தவான்கள், அநேக மிஷனரிமார்கள், அநேக தேவனுக்காக வாழ்ந்த மனிதர்கள் குறைந்த காலங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் நிறைவான தேவ ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து நல்லது ஒரு சாட்சியும் பெற்ற மனிதர்களாய் வாழ்ந்தார்கள். ஆகவே நாமும் கூட காலங்களும் நேரங்களும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு நாள் சீர்தூக்கி பார்த்து நான் தேவனுக்காக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நம்மை நாம் இனிதான் தெரிய கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் தொடர்ச்சியாக சில பழைய பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். சில மனிதர்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து வேத புஸ்தகம் எழுதியிருக்கிறது. அந்த மனிதனை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 9 மற்றும் 10. யாபேஸ் பார்க்கிலும் இந்த யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பல முறை அநேக தேவ மனிதர்கள் மூலமாக நாம் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். ஏன் நாம் கூட பல நேரங்கள்ல நம்முடைய தனி தியானங்களிலும் இந்த யாபேசு குறித்து பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்தவர்கள் தான். ஒட்டுமொத்த வேதாகமத்திலும் முழு வேதாகமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த யாபேஸ் என்ற மனிதனை குறித்து ஒரு பெரிய வாழ்க்கை வரலாறுலாம் கிடையாது. மொத்தமே இந்த 2 வசனம் தான் இருக்குதுங்க. இந்த 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரத்திலே எஸ்ரா தீர்க்கதரிசி இந்த 1 நாளாகமத்தையும் 2 நாளாகமத்தையும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுகிறான். நம்மளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த 1 நாளாகவும் 2 நாளாகவும் புஸ்தகமானது எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த 70 வருஷம் சிறையிருப்புக்கு பின்பதாக யெருபாபேல், எஸ்ரா, நெகமியா தலைமையிலே எஸ்தர் ராஜாத்தியான பிறகு விடுதலையாகி மறுபடியும் தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு இங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த ஜனங்கள். இவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஹிஸ்டரிய சொல்லணும். நம்முடைய ராஜாக்கள் யாரெல்லாம் ஆண்டு வந்தாங்க, நீங்க எப்படி அடிமையா போனீங்க, நீங்க எப்படி திரும்பி வந்தீங்க, இதெல்லாம் சொல்லணும். அப்ப மறுபடியும் 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இந்த 4 புஸ்தகங்களிலும் இருக்கக்கூடிய அதே சரித்திரம் தான் இந்த 2 புஸ்தகங்களையும் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது எழுதப்பட்டது வேற ஒரு மனிதர்களுக்கு, இது எழுதப்பட்டது இன்னொரு மனிதர்களுக்கு. இவர்களாம் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்களுக்கு எழுதுகிறார். அப்படி எழுதி கொண்டு வரும் பொழுது இந்த ஜனங்களுடைய வம்ச வரலாறு என்ன நிறைய பேருக்கு தெரியல. நம்மளால யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியல. உங்களுடைய மூதாதையர்கள் யாரு, உங்களுடைய நீங்க எப்படிப்பட்ட வம்சத்துல வந்தீங்க, எந்த கோத்திரத்துல வந்தீங்க. ஏன்னா 70 வருஷம் ஏற்கனவே நீங்க அடிமையாயிட்டீங்க. பாபிலோனியர்கள் பிடிச்சிட்டு போனாங்க. பின்பு நீங்கள் பெருசியா உள்ள இடத்துல நீங்க இருந்தீங்க. ஏறக்குறைய 70 வருஷம் ஓடிடுச்சு. புது ஜெனரேஷன் சந்ததி உருவாயிருச்சு. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இவர்கள் யார் என்பதை நினைப்பூட்டி மறுபடியும் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய காரியங்களை போதிச்சுட்டு இருக்கிறார். அப்படி போதிக்கப்பட்ட பொழுதுதான் அந்த 1 நாளாம் புஸ்தகம் வந்தீங்க அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா முழுசா வம்ச வரலாறு தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. நீங்க நிறைய நேரம் யோசிக்கலாம், ஏன் பிரதர் இந்த பைபிள் சும்மா பேரா இருக்குது, இந்த 3ஆம் அதிகாரம் படிங்க, இதுல என்ன தியானிப்பீங்க நினைக்கீங்க? 3ஆம் அதிகாரத்துல வெறும் பேரு தான் இருக்குது, பேரத்தோடு ஒண்ணுமே இருக்காதாங்க. இவர் இன்னாரை பெற்றார், இவர் இன்னாரை பெற்றார், இவர் இன்னாரை பெற்றார். இது எதுக்கு பிரதர் நமக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அன்றைக்கு எழுதின ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள்
அங்க எழுதப்பட்ட அந்த மனிதர்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்க எந்த பக்கத்துல எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு இவங்களுக்கு புரிய வைக்கிறார். அதுக்குதான் அந்த பேர்களா இருக்குது. ஆகவே நீங்கள் வந்து சும்மா ஒருத்தர் உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாரு போல எல்லா பேரையும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த எழுத்தாளருக்கும் அந்த கடிதத்தை வாசிச்சவர்களுக்கு தான் தெரியும் நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எழுதினாரு அப்படின்னு. இப்ப பாருங்க, 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க படிச்சுட்டு வரும் பொழுது வெறும் பேர் பட்டியல் தான் இருக்கிறது. இன்னார் இன்னாரை பெற்றார், இன்னார் இன்னாரை பெற்று எழுதி கொண்டே வரும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே யூதாவின் குமாரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை அப்படியே எழுதிட்டு வரார். வம்ச வரலாறை பற்றி எழுதிட்டு இருக்கிறார். இப்படி எழுதும் போது இந்த யூதாவின் வம்சத்துல பிறந்தவர்கள்லாம் யாரு அப்படிங்கறத அவர் அப்படியே சொல்லிட்டே வரார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இந்த 9ஆம் வசனம் நம்ம எல்லாரையும் ஒரு நிமிஷம் நிற்க வைக்கிறது. அங்க என்னவோ இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்க 8ஆம் வசனம் 7ஆம் வசனங்கள் அந்த அதிகாரக்குள்ள நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஏலாவின் குமாரர் சேரே, எத்சாகார், எத்ரான் என்பவர்கள் கோஸ் என்பவன் அனுபவியும் சேபாகையும் ஆறுமின் குமாரனாகிய அகர்வலின் வம்சங்களையும் பெற்றார். இதெல்லாம் வெறும் பேர் தான் இருக்குது. இங்க ஒரு அதனால ஒண்ணுமே நமக்கு ஒண்ணு இல்லை. ஆனா இந்த 8ஆம் வசனத்துக்கு அப்புறம் யாபேஸ் வந்துட்டு யாபேஸுக்கு அப்புறம் சூகான் அப்படின்ற வந்திருக்கணும். ஆனால் இந்த 8ஆம் வசனத்துக்கும் 11ஆம் வசனத்துக்கு நடுவாக ஒரு 2 வசனங்கள் நம்முடைய கவனத்தை இருக்கிறது. என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா, இந்த எஸ்ரா எழுதிக்கிட்டே வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய பெயரை குறிப்பிடுகிறார். யாபேஸ் இந்த பேர் குறிப்பிடுறார். இப்படி யாபேஸ் என்று குறிப்பிடும் பொழுது யாபேஸ் இன்னாரை பெற்றார் என்று அப்படி போயிருக்கணும், அடுத்த பேருக்கு மாறி இருக்கணும். ஆனா பரிசுத்த ஆவியானவராலே இந்த யாபேஸை பற்றி ஓரிரு குறிப்புகள் எழுதாமல் இருக்க முடியல. ஆகவே எஸ்ராவுடைய மனதில் ஏவப்பட்டு இந்த இந்த யாபேஸை குறித்து ஏதாவது ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாபேஸுடைய முழு வாழ்க்கையுமே 2 வசனங்களை அடங்கி இருக்கிறார். நம்ம அற்புதகரமான வசனம் 2மே. இன்றைக்கு இந்த யாபேஸை குறித்து இந்த 2 வசனங்களை தான் நம்ம தியானிக்கும்படியா இருக்கிறோம். யாபேஸ் ஒரு அற்புதகரமான ஒரு கதாபாத்திரம் பழைய ஏற்பாட்டிலே. பல மனிதனுடைய வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரங்கள் நிறைய அதிகாரங்கள் இருக்கும். அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணி நிறைய தெரியும் நமக்கு. ஆனா இந்த யாபேஸை குறித்து நமக்கு நிறைய தெரியாது. ஆனால் இந்த 2 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சில விஷயங்களை எழுதியிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது, இதுக்கு பின்னாடி வாழ்ந்தவங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது. ஆனா யாரை பத்தி சொல்றதுக்கு விஷயம் இருக்கு தெரியுமா? யாபேஸை பத்தி சொல்றதுக்கு விஷயம் இருக்கு. இது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசிக்கணும். இன்னார் வாழ்ந்தாரியா, இவர் இன்னாரை பெற்றாரியா, இப்படி இருந்தாங்கயா, சரி நான் மற்றவர்களாலே நினைவுகூரத்தக்க நிலையிலே என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், இல்ல தேவனானவர் என் மூலமாக மற்றவர்களுக்கு படிக்க வைக்க வேண்டிய சில படிப்பினைகள் என்ன, நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், கொஞ்ச காலம் வாழ்றேன், ஓகே. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே இங்க தேவனாலும் இந்த யாபேஸை மறக்க முடியல, எஸ்ரா எழுதும் பொழுதும் எஸ்ராவாலும் மறக்க முடியல. இது எப்படியாவது இந்த சரித்திரத்தை அடுத்த சந்ததிகள் படிக்கும் பொழுது அதை அறிஞ்சுக்கிறணும், யாபேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். இந்த மனிதரை குறித்து பெரிய வரலாறு சொல்லல, ஆனா கொஞ்சம் தான், 2 வசனம் தான். ஆனா இந்த 2 வசனங்களும் இந்த யாபேஸுடைய மிக அழகான ஒரு முழு வாழ்க்கையுமே உள்ளடக்கிய ஒரு வசனம். ஆகவே இந்த யாபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பெயின், துக்கம் இல்ல வழி என்ற அர்த்தம். வழி நிறைந்த ஒரு மனுஷன். அவனுக்கு துக்கம் என்றுதான் அவனுடைய பெயருக்கு அர்த்தமே அதுதான், துக்கம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த 10ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, தேவன் அவனை மிக பெரிய அளவிலே ஆசீர்வதிக்கிறார், அவனை உயர்த்துகிறார், அவனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம இந்த யாபேஸுடைய 3 விதமான வாழ்க்கையை படிக்க போறோம். இந்த 2 வசனத்துல யாபேஸ் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், 3 விதமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று இந்த 2 வசனங்களும் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, தேவன் யாபேஸுடைய வாழ்க்கையில அவனை ஆசீர்வதிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. நம்பர் 1, முதலாவது, அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்? நம்ம இப்ப வாசித்தோம் அல்லவா, அதே 9ஆம் வசனத்திலே முதல் பாகம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். இதை நம்ம மேலோட்டமாய் படிக்கும் பொழுது கனம் பெற்றவன் அப்படின்னு சொன்னா நம்ம நினைப்போம், எப்படி நினைப்போம்? எல்லா சகோதரரை பார்க்கிலும் மேன்மையா இருந்தான் அப்படின்னு நினைப்போம், இல்ல மதிப்பு மரியாதையோட இருந்தான் அப்படின்னு நம்ம நினைப்போம்.
அப்படிதான் நினைக்க தோன்றும். இந்த வசனத்தை அடி படிக்கும்போது அப்படின்னு தெரியுது. அப்படிதானே? சகோதரியை பார்க்கணும் கனம் பெற்றோம்னா எல்லா அண்ணமார்களை விட இல்ல எல்லா சகோதரியை விட இவன் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்துட்டான் போல, இல்ல மதிப்பு மரியாதை இருந்தா போலன்னு நினைக்க தோன்றும். ஆனா அதுவல்ல ஆச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை எபிரேய மொழி படிக்க தேர்ந்தலா இருப்பீர்கள் என்றால், இந்த இடத்துல உண்மையாகவே மொழியாக்கம் செய்யப்பட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கனம் பெற்றவன் தான், உண்மைதான், கனம் பெற்றவன் தான். ஆனா இது அவனுடைய குணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பதம். அதாவது மற்ற எல்லா சகோதரர்களை காட்டிலும் அவன் குணம் வித்தியாசப்பட்டவன். அதான் சொல்லுகிறாங்க. எல்லா சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவன் என்று சொல்வது வேறு விதமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிடும். அது கிடையாது. ஆக்சுவலி மற்ற எல்லா சகோதரர்களை பார்க்கலும் இவன் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தவன், இல்ல வித்தியாசமான குணத்தை பெற்றவன் என்ற அர்த்தத்திலே தான் அங்கே வருகிறது. அதாவது முதலாவது யாபேசுடைய தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் இங்கே நமக்கு முன்னாடி நிப்பாட்டி காட்டுறார். யாபேஸ் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தான் தெரியுமாப்பா? மற்ற சகோதரர்களாலும் வாழ்ந்தாங்க ஒரு வாழ்க்கை, உண்மைதான். இவன் ஒரு துக்கத்திலே பிறந்த ஒரு மனுஷன் தான். அவனுக்கு பெயரே துக்கம் தான். இன்னைக்கு ஒருவேளை நம்ம தமிழ்ல பிடிக்கும் ரொம்ப ஸ்டைலா இருக்குது, யாபேஸ் ரொம்ப அற்புதகரமான பேரா இருக்குது. ஒருவேளை ஆங்கிலத்துல ஜாபேஸ் ரொம்ப கேட்பதற்கு இனிமையா இருக்குது. ஆனா ஒரு எபிரேய மொழியை பேசுறவன்ட்ட போயிட்டு நான் யாபேஸ் அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க எல்லாரும். ஏன் தெரியுமா? யாபேஸ்ல எபிரேய பாஷையில நான் துக்கம் அப்படின்னு, தமிழ்ல எப்படி நான் துக்கம்னு சொல்றோம் அது மாதிரி. என் பேர் என்ன தெரியுமா? துக்கம் யா. என் பேரு தருத்திரம் யா. யாராவது தருத்திரம் பேர் வைப்பாங்களா? யாராவது அழுகல் பேர் வைப்பாங்களா? உண்மையிலே எபிரேய மொழியிலே இது நமக்கு சவுண்ட் பண்ணும்போது நல்லா இருக்கு கேட்குது தமிழ்ல. ஆனா உண்மையிலேயே ஒரு யூத மனிதன்கிட்ட போயிட்டு யாபேஸ்ன்னு சொன்னா சிரிப்பாங்க எல்லாரும். இது ஒரு பேரா இது அப்படிம்பாங்க. ஆனா அது பேர் கிடையாது, அது ஒரு செயல்படுகிற அது செயலுக்குரிய வார்த்தை. இங்கே அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது, தன் சகோதரரை பார்க்கில் இவன் கனம் பெற்றால் என்று சொல்லும் பொழுது மற்ற எல்லா சகோதரர்களை காட்டிலும் இவன் குணம் வித்தியாசமா இருந்தது என்று சொல்கிறது. ரொம்ப அற்புதகரமான விஷயம். தன் குடும்பத்துல தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தேவன் மற்ற நிறைய பேர்கள் வந்தாலும் கூட ஒரு மனிதனிடத்திலும் வித்தியாசத்தை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கார். பெரிய லிஸ்ட் போட்டுட்டே இருக்கிறார், பெரிய லிஸ்ட். யூதாவின் குமாரர்கள் என்று சொல்லி இந்த யூதாவுடைய வம்சத்துல வளர்ந்த ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அந்த உலகத்துல எப்படி வாழ முடியும் அப்படி வாழ்ந்துட்டு அப்படியே ஒண்ணு போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சந்ததியில பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தேவன் உற்று பார்க்கும் பொழுது இவன் ஒருத்தன் மட்டும் வித்தியாசமா வாழ்ந்தான். அதனாலதான் கர்த்தர் ஸ்டாப் பண்ணுப்பான், யாபேசை பத்தி எழுது. அதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர், இதுக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தான். உண்மைதான், அந்த 100 பேரோட தான் நிக்கிறதே ஒழிய வாழ்க்கையை பத்தி ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. ஆனா யாபேசை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்குது. ஏனென்றால் மற்ற எல்லாரும் மற்றவர்கள் வாழ்வது போல ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனால் இவனும் தன் சகோதரரை காட்டிலும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறவன். அதுதான் அந்த இடத்துல வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன் மொழியாகும். ரொம்ப வித்தியாசமா வாழ்ந்தான். பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கை இந்த மனிதன் அன்றைக்கு வாழ்ந்தான். அநேக கூட்டத்தோடு வாழ்ந்தான், உண்மைதான். கூட்டத்தோடு வாழ்ந்தாலும் கூட இவன் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்வினுடைய அந்த தரத்தை உயர்த்திக் கொண்டான். நீங்கள் யோசேப்பை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் யோசேப்பை பற்றி வேதம் சொல்வது அவன் பரிசுத்தவான். அந்த சகோதரர்கள் எல்லாரும் வேதம் சொல்கிறது அவர்கள் கொள்ளாதவர்கள் என்று. கொள்ளாதவர்கள் வாழ்ந்து வந்த அதே கூட்டத்தில் தான் அவனும் இருக்கிறான். ஆனா அவனை வேதம் தனித்து காட்டுகிறது பரிசுத்தவான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது விஷயம். யாபேசை தேவன் மறக்காமல் அவன் பெயரை நினைவு கூர்ந்து நாமும் அந்த பெயரை குறித்து படிக்க வேண்டும் என்பதற்காக இடையில இந்த 2 வசனத்தை கர்த்தர் வைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், யாபேஸ் சகோதரர்களை காட்டிலும் வித்தியாசமான குணத்தை உடையவனாய் காணப்பட்டான். தன் வாழ்க்கையிலே வித்தியாசத்தை காண்பித்து கொடுத்தான். தன்னுடைய அனுதின வாழ்க்கையிலே மிகுந்த வித்தியாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை வந்து வேறு சொல்றேன். அதான் சங்கீத புஸ்தகங்களை ஆரம்பிக்கும் பொழுது அப்படி ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 1:1 ஆரம்பிக்கும் போதே துன்மார்க்கருடைய ஆலோசனையில், ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே துன்மார்க்கர்கள் பெருகி விட்டார்கள். உண்மைதான், அது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சதுதான். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பீர்கள் என்றால் உலகம் முழுக்க துன்மார்க்கனுக்கு குறை கிடையாது. அதான் வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு தான் வாழ்கிறீர்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நீங்க நடக்காதீங்க, மற்றவங்க நடக்கலாம். பாவிகளுடைய வழியிலே நீங்க நிக்காதீங்க, மற்றவங்க நின்றுட்டு போகட்டும்.
பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே நீங்க உட்காராதீங்க. இதுதான் என்னை தனித்து காட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த யாபேஸ் அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த மனுஷன் வாழ்ந்தான் என்பதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த சகோதரர்களை காட்டிலும் தன்னை தனித்து காண்பித்தான், தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் முதலாவது தேவன் இந்த மனிதனை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பதற்கு முதல் காரணம் யாபேசின் தூய்மையான வாழ்க்கை. நம்பர் 2. இரண்டாவது, அதே 9ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இரண்டாவது அந்த யாபேசுடைய இன்னொரு வாழ்க்கையை பத்தி சொல்றாரு பாருங்க. கனம் பெற்றவனா இருந்தான்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அவனுடைய தாய் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி பேரிட்டான். இது கொஞ்சம் நமக்கு புரியுறது கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒரு பெண் கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தையை வெளியெடுப்பதற்கு இன்னைக்கு சிசேரியன் முறை இருக்குது. மிக எளிதாக பெயினே இல்லாம, வலியே இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும். பெயின் இல்லாம சிசேரியன் முறையில அந்த நேரத்துல பெயின் இருக்கா. ஆனால் இந்த யாபேஸ் பிறந்த காலகட்டத்துல நிறைய ஹாஸ்பிட்டலே கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது, இன்றைக்கு இருக்கிற நவீன சாதனங்கள் கிடையாது. ஆகவே அன்றைக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் எல்லாருக்கும் என்ன இருக்கும், கண்டிப்பா பெயின் இருக்கும். அது வலி இருப்பது சகஜம்தான். ஆனா இந்த அம்மா எப்படி சொல்றாங்க, நான் துக்கத்தோட வலியோட அவனை பெற்றேன். அப்ப இந்த வார்த்தையுடைய பதத்தை நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். பல நேரங்கள் யோசிக்கிறோம், இந்த அம்மா இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது ரொம்ப வலி வந்துருச்சு, அதனாலதான் அந்த பையனுக்கு துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த இடத்துல அது போடப்படலை, அப்படி போடல. வேதம் எப்படி சொல்லுது, அவன் தாய் அடுத்த ஆள் எப்படி போட்டிருக்குது, நான் துக்கத்தோட. அப்படின்னு அர்த்தம், அவளுடைய வாழ்க்கையிலே இந்த மகன் பெற்றெடுக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலே, அந்த நேரத்திலே அவளுடைய வாழ்க்கையில ஏதோ நீங்காத ஒரு துயரம், ஏதோ நீங்காத ஒரு துக்கம். இது 2 விதமான பெயினை குறிக்குது. ஒன்னு பிசிக்கல் பெயின், இன்னொன்னு எமோஷனல் பெயின். 2 விதமான வழி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே இந்த மகன் பிறக்கிறான். அவளுடைய உள்ளான இருதயத்துல பெரிய வழி, அந்த வழிய சோகத்தையும் அந்த துக்கத்தையும் துயரத்தையும் அவளால சொல்ல முடியல போல. அநேக வேதாகம வல்லுநர்கள், அறிஞர்கள் தங்களுடைய வியாக்கியானத்தில் எழுதுகிறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, ஒருவேளை இந்த யாபேஸ் பிறக்கிற அந்த சமயத்திலே, ஒருவேளை இது அதாவது நேரடியான கூற்றுகள் எதுவும் கிடையாது, நேரடியான வசனங்கள் கிடையாது. ஆனா நிறைய பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வேதாகம வல்லுநர்கள் இந்த யாபேஸ் பிறக்கிற சமயத்திலே இந்த இவனுடைய தகப்பனார் மரித்திருக்கலாம், இறந்து போயிருக்கலாம். ஆகவே அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில இவன் பிறந்துதான் அப்பாவை கொண்டு போட்டான், இவன் பிறந்துதான் இப்படி ஆயிடுச்சு, இவன் சாபம் முடிச்சவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒருவேளை ஏதோ ஒரு துக்கம் அவளை அடைத்துக் கொண்டு, அவளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு துயரம் இருந்திருக்கு. அந்த துயரம் அதிகமா இருந்த சூழ்நிலையில இவன் பிறக்கிறான். வலி அதிகமானதான் இந்த பேர் வைக்கல. பைபிள் சொல்லுது துக்கத்துல பிறந்தான். துக்கமா இருந்த பொழுது இது ஒன்லி இமோஷனல் பெயினா, அவளுடைய வாழ்க்கையிலே மனதளவிலே பாதிக்கப்பட்டு மனதளவிலே துக்கமா இருந்த சமயத்திலே இவன் பிறந்திருக்கிறான். ஆகவே அந்த நேரத்துல பிறந்ததுனால இவள் அவனுக்கு வைத்த பெயர் என்னவென்று கேட்டால் இந்த யாபேஸ். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளுடைய நிலைமையை யோசிங்களேன். சகோதரர்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு, சகோதரர்களுக்கெல்லாம் நல்ல பேரு, சகோதரர் எல்லாருக்குமே நல்ல ட்ரெஸ். இவனுடைய பிறக்கும் பொழுதே அந்த தாயார் அவனுக்கு இப்படி ஒரு பேரே அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, அவனுடைய அடுத்தடுத்த காலகட்டத்துல வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. 2வது யாபேசை பற்றி படிக்கும் பொழுது அவருடைய தூய்மையான வாழ்க்கையை படிப்பதோடு கூட யாபேசுடைய வழி நிறைந்த வாழ்க்கை, பெயின்ஃபுல் லைஃப், அவனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க எப்படிப்பட்டதா இருந்தது என்று கேட்டால் மிகுந்த வழி நிறைந்த ஒரு வாழ்க்கை, துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். தன் சொந்த குடும்பத்திலேயே அவனுக்கென்று ஆதரவு ஒருத்தர் கிடையாது. தன் சொந்த குடும்பத்திலே அவனை ஆதரிப்பதற்கோ அவனுக்கு நன்மை பாராட்டுவதற்கோ ஒருவரும் இல்லை. ஒரு எழுத்தாளர் பிலிப் யான்சி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், pain is a gift from God that nobody wants. அதாவது வழி என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஈவா, அது ஒரு கிஃப்டா, அந்த பரிசு. ஆனால் அந்த பரிசை பல பேர் வாங்குவதற்கு என்ன செய்யறனா விரும்ப கிடையாது. வழி
எப்படி பிரதர் எனக்கு ஈவாக முடியும், வலி எப்படி பிரதர் எனக்கு பெயினா, அது எனக்கு பெரிய ஒரு கிஃப்டா இருக்க முடியும்னு கேட்டீங்க அப்படின்னா, நம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, இந்த பெயின்ஃபுல் லைஃப் தான், உபத்திரவ வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில என்னை அடுத்தடுத்த கட்டத்தில் கொண்டு போகும். தேவன் என்னை இந்த வழி நிறைந்த ஒரு பாதைக்குள்ள கொண்டு போகிறார் என்று சொல்லும் பொழுது அதுதான் என்னை பயன்படுத்துவதற்கு காரணமா இருக்கும். இந்த கழுகுலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கழுகுகள் பொதுவாக உயரமான மலைகள் மலை உச்சியில என்ன செய்யும் அப்படின்னா கூடு கட்டிட்டு தன்னுடைய குஞ்சுகளை என்ன செஞ்சோம்னா அங்க கொண்டு போய் வச்சிடும். இப்ப இந்த குஞ்சுகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம் கேட்டீங்க அப்படின்னா, எப்பாடா நம்ம சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கும், உயரமான மலையில இருக்கிறோம், நம்மளை யாரும் தொட முடியாது, நல்லா இருக்கிறோம். 3 வேளையும் இந்த கழுகு, தாய் கழுகு போயிட்டு சாப்பாடு நல்ல நான்வெஜ்ஜா டெய்லி கொண்டு வந்து கொடுக்குது. இந்த குஞ்சுகளுக்கு வேற வேகமா சொல்லுங்க, ஒண்ணுமே பிரச்சனையே இல்லையே, ஏன்னா வேலை செய்ய வேண்டாம், ஒண்ணு செய்ய வேண்டாம், சும்மா இருந்தா போதும், கூட்டுக்குள்ள நல்ல உயர்ந்த மலை வச்சு பாதுகாப்பு, 3 வேளை சாப்பாடு, இதுக்கு மேல ஒரு குஞ்சுகளுக்கு என்ன பண்ணி சொல்லுங்க, அருமையா ஒரு வாழ்க்கை, சாப்பிட்டா அழகா போயிட்டு இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த தாய் கழுகு வருது, வந்துட்டு என்ன செய்யும், முதல்ல அந்த கூட்டை பிரிச்சு போட்டுரும். முதல்ல கூட்டை களைச்சிட்டு மேல இருந்து அந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எடுத்துட்டு கீழே டம்முன்னு போட்டு பாருங்க. இந்த கீழே விழும்போது இந்த குஞ்சுகள் என்ன சொல்லிருக்க, ஆனா பாவி அம்மா அப்படின்னு நல்லவன்னு நினைச்சிட்டானே, எனக்கு குலவன்றதுக்கு தான் எத்தனை பேர் மாட்டியா, சோற போட்ட எல்லாம் வீடெல்லாம் கட்டி வச்சா நீ இப்படி பண்ணிட்டேயே, அது வேற ஏதாவது சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த கீழே விழ வைத்ததனுடைய இந்த வழியையும் இந்த வேதனையும் கொடுப்பதற்கான காரணம் தாய்க்கு தெரியும். இன்னும் எத்தனை காலங்கள் உயிரெடுக்கப்படும் எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பயிற்சி கொடுப்பது என்னுடைய வேலை. உன்னுடைய சிறகுகள் வலிமை அடையணும், உன்னுடைய உடல் வலிமை பெறணும், நீ பறக்க கத்துக்கிறணும், இன்னொன்னு என்னை போல நீ வேட்டையான கத்துக்கிறணும். நீ உட்கார்ந்துகிட்டே இருந்த அப்படின்னா, சுகமாவே இருந்த அப்படின்னா, நீ என்னைக்கு கூடு கட்ட, நீ என்னைக்கு சாப்பாடு கொண்டு வர, நீ என்னைக்கு தன்னிச்சையாய் செயல்பட. ஆகவே இந்த குஞ்சுகளுக்கு பெரிய ட்ரைனிங் தேவைப்படுது, அதுகளுக்கு பயிற்சி தேவைப்படுது. கீழே வந்துடும், சர்ற பாஸ்டா கீழே வருது. அப்படி வரும் பொழுது ஏறக்குறைய தரையை கீழே பூமியை தொடுறதுக்கு முன்னாடி அவ்வளவு வாழ்க்கை முடிஞ்சு நினைக்கும் போது டக்கு இந்த கழுகு செஞ்சு தெரியுமா, 2 கீழே திரும்ப மேல கொண்டு போயிடும். எப்பாடா நிம்மதியா இருக்கும், நிம்மதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற அடுத்த செகண்ட் மேல போய் திரும்ப தெரியுமா, திரும்ப கீழே போகும், திரும்பவும் கத்து. இது நீங்க இந்த யூடியூப்ல போனீங்க அப்படின்னா, இந்த எப்படி இந்த கழுகு குஞ்சுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு ஒரு வீடியோ பாருங்களேன். நீங்க ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கும், அந்த அந்த குஞ்சுகளுடைய கண்கள் அதாவது காமிப்பாங்க, நீங்க போய் பாருங்க, சும்மா யூடியூப்ல பாருங்க, பயங்கரமா இருக்கும். மேல போய் கீழே விடும். ஆனா தாய்க்கும் கஷ்டம் தான், எத்தனால சுகமா வளர்த்த பிள்ளை செய்யறமே. ஆனால் இந்த தாய்க்கு தெரியும், இதுதான் நான் இப்படி செஞ்சாலும் இந்த குஞ்சுகள் வலிமை நிறைந்த தைரியம் நிறைந்த ஒரு பறவையாக உருவெடுக்கும் என்று தெரியும். நல்லா ஆகவேதான் சங்கீதம் 30 தாவீது சொல்லிட்டு இருப்பாரு, நான் என்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை என்று செஞ்சுட்டு நானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். என்னுடைய பர்வதம், நான் என்னுடைய கண்மலை அசைக்கப்படுவது சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சொல்வாரு, அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன அசைச்சு விட்டாரு அந்த கடவுள் அப்படின்னா. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் இந்த கண்மலையை அசைப்பதற்கு, என்னுடைய கூடாரத்தை அசைப்பதற்கு, என்னுடைய கோபுரங்களை அசைப்பதற்கு, என்னுடைய நம்பிக்கையை அசைத்து விடுறாரு. பாத்தீங்களா, ஏன் அசைச்சு விடுறான்னு கேட்டீங்க அப்படின்னா, அது என் வாழ்வின் நன்மை. யாபே சொல்லுவார், ஏன் ஆண்டவரை நான் பிறந்ததுல இருந்து எனக்கு வழி மட்டும்தான், வழி நிறைந்த வேதனை நிறைந்த வாழ்க்கை தான் கேட்டா, அவர் சொல்லுவாரு, இது நன்மைக்கு தான். A.W. டோசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில எழுத்தாளர், அவர் சொல்லுவாரு, தேவன் ஒருவனை பயன்படுத்தணும் அப்படின்னா முதலாவது அவனை காயப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுவார். ஒருவனை பயன்படுத்துவதற்கு முன்னாடி, ஒருவனை உயர்த்துவதற்கு முன்பாக அவனை காயப்படுத்துவார். இப்படி காயப்படுத்தும் பொழுதுதான் இவன் உயரவே செய்ய முடியும். ஆகவே யாபேஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 2வது பாடம், இவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று கேட்டால், தூய்மையான வாழ்க்கை. அந்த தூய்மையான வாழ்க்கை எப்ப வாழ்ந்தான் தெரியுமா,
வலியும் வேதனை உபத்திரவங்களும் அதிகமா இருந்த பொழுது வாழ்ந்தான். அதற்கு ஆச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை இந்த சமயத்திலும் வாழ்வது மிக மிக நல்லது. அவன் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தான். இரண்டாவது, அவன் வழி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தான். நம்பர் 3. மூன்றாவது 10ஆம் வசனத்தை பாருங்களேன். யாபேஸ். மூன்றாவது யாபேசுடைய ஜெப வாழ்க்கை. அவன் வெறுமனை பரிசுத்தமான வாழ்க்கை நடக்கையிலே மாத்திரமல்ல, தன்னுடைய சொல்லினாலே தன்னுடைய ஜெப வாழ்க்கையினாலும் காட்டுகிறான். ஒரு விசுவாசி உண்மையிலேயே தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியுடைய நிச்சயத்தை, ரட்சிப்புடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியினாலே ஜெபிக்காமல் இருக்க முடியாது. நமக்கு நல்லாவே தெரியும். நான் ஜெபிக்காமலே இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தாவே பெற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு கொண்டீங்க. ஒரு விசுவாசி ஜெபிப்பதற்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஜெபமே என் வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் டவுட் பண்ணிக்கிடுவோம். என்னன்னு கேட்டா, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர்களாலே நிறைய பெற்ற ஒரு தேவ மனுஷனாலே குமாரனாகிய அந்த கிறிஸ்துவை தேடாமல் ஆவியானவர்கள் இருக்க முடியாது, அதை பெற்றாலும் இருக்க முடியாது. இந்த உறவு எனக்குள்ளே பொதுவாக இல்லை என்று சொல்லும் பொழுது என்னுடைய ரட்சிப்பே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன். நம்ம பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், அது எனக்கு ஒரு நாளும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனா இந்த யாபேஸ் பரிசுத்தமான வாழ்க்கை, வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தான், வழி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தான். அது அவருடைய ஜெப வாழ்க்கையை பாதிக்கவே இல்லை. அதன் போது 3ஆவது வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்ட மனுஷன் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தான், தேவனை தேடினான். அவனுக்கு தெரியும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது, ஆனா இதனுடைய மாற்றத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். தேவனை தேடுகிறான். அவருடைய ஜெபத்தை பாருங்க, ரொம்ப அற்புதகரமான ஜெபம். ஒவ்வொரு வார்த்தையுமே, அதாவது இது ஏதோ ஒரு நாள் இந்த மனுஷன் ஜெபம் பண்ணா அந்த ஜெப குறிப்பை மட்டும் ஒரு 2-3 குறிப்பா போட்டிருக்காரு, அப்படி கிடையாது. இவனுடைய வாழ்க்கை ஜெப நிறைந்த வாழ்க்கை தான். ஏதோ ஒரு நாள் மட்டும் தேவன் கேட்டுட்டு அந்த ஜெபத்தை எழுதி வச்சிருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. அவன் ஒட்டுமொத்த ஜெப வாழ்க்கையினுடைய மைய கருத்துக்களை ஒரு 3-4 பிரிவுகளாக எழுதி வச்சிருக்கான், அவ்வளவுதான். அவன் ஒட்டுமொத்த ஜெபத்தினுடைய உள்ள அடக்கத்தை எழுதி வச்சிருக்கிறான். முதலாவது பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க, என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் தேவனை நோக்கி தேவரீர் போதும். நம்பர் 1 முதல் ஜெப குறிப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசை. இது இருதயத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை. ஜெபங்கள் பல இடத்துல வரலாம். என்னுடைய ஞானத்திலிருந்து வர முடியும், நான் ஒரு மனப்பாடம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கலாம். இல்ல சும்மா வாயின் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஜெபங்கள் நிறைய இருக்கு. இல்ல அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய ஜெபங்கள் இருக்குது. இதெல்லாம் ரெண்டாவது. இதெல்லாம் எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு அது மேல போக போகுது அப்படின்னு. ஆனா ஜெபம் என்று சொல்லும் பொழுது இது இருதயத்திலிருந்து அது வாயின் வார்த்தையினாலும் வெளிப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஜெபம். கருத்தாய் ஜெபித்தான். எலியாவா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், கருத்தாய் ஜெபித்தான். இந்த ஜெபத்திற்கு பெரிய வளம் இருக்கு. அதாவது நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணிட்டோம் நினைக்கிறோம். தேவன் விரும்புவது நம்ம ஜெபம் பண்ணிட்டோமா பண்ணட்டாங்க ரெண்டாவது. அதத்தான் இந்த யூதர்களை பார்த்து, அந்த நபிமார்களை பார்த்து, ஆசாரிகளை பார்த்து சொன்னாரு, நீங்க வீதிகளில் போய் ஜெபம் பண்றீங்க, அங்க போய் ஜெபம் பண்றீங்க, இதெல்லாம் உள்ளவே வரலையப்பா, மேலேயே வரலையே அப்படின்னு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள்லாம் ஜெபித்தார்கள், உண்மைதான். அந்த ஜெபம் எங்க இருந்து வரலன்னு கேட்டீங்கன்னா இருதயத்திலிருந்து வரல, வாயிலிருந்து வந்துச்சு, உண்மைதான். இங்க மூளையிலிருந்து வந்துச்சு, உண்மைதான். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற ஜெபம் எல்லாம் இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஜெபம். நான் தகப்போடு பேச போறேன், அவர்கிட்ட பேசும் பொழுது வெறும் வாயினால இல்ல, என் இருதயத்தினுடைய உள் உணர்வுகளை வெளி சொல்லுவதான ஜெபம். என் இருதயத்துல என்னதான் இருக்குதோ அதை அவர்கிட்ட சொல்ல போறேன், அவ்வளவுதான். இவனுடைய ஜெபம் மிகுந்த கருத்தான ஜெபமா இருக்கு. தேவரில் என்னை ஆசீர்வதிக்கணும், இது அவனுடைய அற்புதகரமான ஒரு கருத்தான ஜெபம். எலியா சொல்வாரு, தேவரில் கீழே நீங்க மலை இறக்கிடுவாரு, அவ்வளவு. நிப்பாட்டிடுவார், அவ்வளவு. அக்கினி வரத்து வருவாரு. கருத்தான ஜெபம். இந்த ஜெபத்திற்கு வளம் இருந்துச்சு. ஒரு முறை ஜார்ஜ் முல்லர் இவருடைய சுயசரிதையை நான் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய அற்புதங்கள். ஜார்ஜ் முல்லர் நம்முடைய பிரதமர் திருச்சபையினுடைய ஒரு முன்னோடி, உங்களுக்கு தெரியும். ஜெயண்ட் ஆர்பி, ஆண்டனோரிஸ் குரூஸ், அவங்களுக்கு அப்புறம்
பிரதரன் திருச்சபையினுடைய உபதேசங்களை பல இடங்களுக்கு கொண்டு போனவர் ஜார்ஜ் முல்லர். பிரதரன் திருச்சபையினுடைய ஒரு முன்னோடி அவர் ஜார்ஜ் முல்லர். இவரை குறித்து நம்ம சண்டேஸோடு நிறைய கதைகள் நடந்த சம்பவத்தை கேட்டிருக்கிறோம். இந்த ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு அளவுது, கதவு தட்டப்பட்டதாக அப்படி நிறைய அற்புதங்களுடைய வாழ்க்கை நடந்தது. விசுவாச வீரன் என்ற ஒரு பேர். ஒரு முறை இங்கிலாந்து தேசத்துல கனடா தேசத்துக்கு கப்பல்ல பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறார். இப்படி கப்பல்ல பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது ஏறக்குறைய கனடாவுடைய அந்த கிராஸ் பண்ணியாச்சு, எல்லையை கிராஸ் பண்ணியாச்சு. ஆனால் அவர் முன்னேறி போக விடாதபடிக்கு கப்பலுக்கு முன்பதாக ஒரு பெரிய பனிப்படலம், அடர்ந்த பனிப்படலம் முன்னாடி இருக்குது. இந்த கப்பல் போய் அதை மோதவும் முடியாது, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கவும் முடியல. ஒரு 8 நாட்கள் இந்த கப்பல் அப்படி நின்றுச்சு, ஒரே இடத்துல நிக்குது, எங்கேயும் போக முடியல. இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, என்ன செய்ய, இது எத்தனை நாள் நிக்க போறோம் தெரியல. ஜார்ஜ் முல்லர் மேல இருந்து கீழே வந்தார். கேப்டன் இருக்கிற அந்த கப்பல் போட்டுக்கிற அந்த கேப்டன் வராரு. கேப்டன், எனக்கு மீட்டிங்கான அப்பாயின்மெண்ட் இருக்குது. என்னைய ஒரு தேவனுடைய சபையில செய்தி கொடுப்பதற்கு அழைச்சிருக்கிறாங்க. நான் குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக போக வேண்டும். நான் முன்னாடியே புக் பண்ணி வந்தேன். நான் இப்ப எனக்கு நாள் நெருங்கிட்டு இருக்குது, நான் டக்குன்னு போய் சேரணும் அங்க கனடா தேசத்திலே. ஆகவே நீங்க கொஞ்சம் கப்பலை கொண்டு போங்க அப்படிங்கிற. இவர் சொன்னா, ஐயா முன்னாடி பாருங்கயா, எவ்வளவு பெரிய பனிப்படலம் இருக்குது, எப்படி முன்னாடி போக முடியும்? அப்ப அவர் சொன்னாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இந்த பனிப்படலத்தை அதை நீக்கி போடட்டும் அப்படின்னாரு. அப்ப கேப்டன் சொன்னாரு, ஐயா எத்தனை வருஷமா நான் கப்பல் ஓட்டிட்டு இருக்கிறேன், இதே போல நேரங்கள்ல அதுவா விலகினாத்தான் நம்ம போக முடியும். அந்த பணியாக நீங்க வேண்டும், 10 நாள் முன்னாடி போக முடியும், இல்லைன்னா போனோம்னு நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அது என்னைக்கு நீங்கதோ அன்னைக்கு நான் அப்படி இருந்தா நான் போவேன், இது வரைக்கும் அப்படிதான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ஜார்ஜ் முல்லர், சரி நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், நான் ஜெபம் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன். ஜெபித்து முடித்து கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்து கேப்டனை பாக்குறாரு. ஐயா நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது, கொஞ்சம் முன்னாடி பாருங்க அப்படின்னாரா. இந்த 8 தினங்களாக இந்த கப்பலுக்கு முன்பாக வென்று கொண்டிருந்த பனிப்படலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுதான் விரிவடைந்து அதன் முன்பாக குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர்ந்தாராம். இந்த கேப்டன் பெரிய ஆச்சரியம், என்னையா நான் எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கிறேன், எங்கேயும் சுத்தி வந்திருக்கிறேன், ஆனா நீ இவ்வளவு ஆணித்தரமா சொல்ற, கண்டிப்பா நீங்களும் சொல்லும் போது அது எப்படி உனக்கு அந்த நம்பிக்கை அப்படின்னு கேட்டாரு. அப்ப இந்த மனுஷன் சொன்னாரு, ஐயா நான் ஜெபிப்பதெல்லாம் சும்மா என்னுடைய ஞானத்தினால கிடையாது, வார்த்தையினாலே அல்ல. நான் சில வார்த்தைகளை பேசுகிறேன், அது யாரிடத்துல என்று கேட்டால் என்னுடைய தகப்பன்ட்ட பேசுறேன். எங்க அப்பாவுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் எங்க அப்படின்னு. அதற்கு தடையா இருப்பது என்ன? நீங்கள் எல்லாருமே இந்த பனிப்படலத்தை பார்த்தீர்கள், நானும் பனிப்படலத்திற்கு மேலாக இருந்த தெய்வத்தை பார்த்தேன், அவர் இதை செய்ய முடியும் நம்பினேன். ஆகவே கருத்தோடு ஜெபித்தேன், கருத்தான ஜெபத்திற்கு கர்த்தர் எப்பொழுதுமே பதில் பழைய ஏற்பாட்டு கடவுள் கொடுத்து கொண்டே வருகிறார், இப்பொழுது கொடுப்பார் என்று நம்பினார். இதை படிக்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. உண்மைதான், இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் என்று ஒரு கூட்டங்கள் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. உண்மைதான், தேவன் செய்யாத அற்புதங்கள், தேவனால் நடக்காத காரியங்கள் ஒரு பக்கம் வஞ்சித்துக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு புறம் தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்யக்கூடியவர் தான். ஆனால் ஜெபம் என்பது கருத்தான ஜெபமா இருக்க வேண்டும். என் இருதயத்தின் உள்ளான இருதயத்திலிருந்து கடுகள விசுவாசம் எதிர்பார்க்க, பெரிய அளவுல வேண்டாயம், கடுகள விசுவாசம் இருந்தால் போதும். பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களை பாருங்களேன், அவருடைய ஜெபம் நேரம் 1 நிமிஷமா தான் இருந்தது, ஒரே 1 நிமிஷம். ஏறக்குறை 2-3 தினங்களாக வாகால் தீர்க்கதரிசிகள் அழுது புரண்டு என்னென்னமோ செஞ்சு கூப்பிடாங்க, தெய்வத்தை வரல. எலியா ஒரே ஒரு லைன் தான் ஜெபக்குறிப்பு ஒண்ணுதான், ஒரே 1 செகண்ட் கூட ஆயிரம் ஜெபத்தை முடிக்கிறது. நீண்ட ஜெபம் கூட கிடையாது, ஷார்டஸ்ட் ஜெபம் தான், மிகுந்த குறுகிய ஜெபம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். மோசையுடைய ஜெபங்கள், யோசுவாவுடைய ஜெபங்கள், இந்த ஜெபங்களை எல்லாம் பாருங்க, அற்புதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற எல்லா ஜெபங்களையும் பாருங்கள், ஜெபங்கள் எல்லாம் சிறிதுதான். பிறவி குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இதான் ஜெபக்குறிப்பு. அவன் பல மணி நேரம் உபவாசம் பண்ணி 3 நாள்ல சாப்பிடாம ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபத்துல என்ன இருந்துச்சுன்னா கடுகள விசுவாசம். அதான் நாம் கருத்தாய் ஜெபிப்பதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறே ஒழிய எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறோம் என்பது அல்ல. பல மணி நேரங்கள் ஜெபித்தும்
சில நேரங்கள் நமக்கு அந்த கருத்தான ஜெபம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வரும்போது கருத்தான ஜெபம். இங்கே யாபேஸ் கருத்தாய் தேவனே இந்த உலகத்துல என்னை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. யாரா ஆசீர்வதிக்க முடியும்? தேவன் நீர் தான் ஆசீர்வதிக்க. இரண்டாவது ஜெப குறிப்பு பாருங்களேன். என் எல்லையை பெரிதான். நாம் நினைப்பது போல எல்லையை என்று சொல்லும் பொழுது இது ஒரு நிலத்தை பெரிதாக்குறதை பத்தி பேசுறான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது, நிறைய நிலத்தை கொடுங்க அப்படின்னு யாபேஸ் ஜெபம் பண்ணாரோன்னு நினைப்போம். அது அல்ல ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், அது கிடையாது. என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லும் பொழுது நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கிருக்கேன், எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, எனக்கு பெரிய நிலங்களை கொடுங்கள், அது அல்ல என்னுடைய ஜெபம். என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் அபவுட் எ லேண்ட், இட் இஸ் அபவுட் எ விசன், தரிசனம். இது நிலத்தையோ உலகத்தினுடைய அந்த ஆஸ்திகளை பற்றியதான ஜெபம் அல்ல, மாறாக இது தரிசனத்தை பற்றி. என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லும் பொழுது தரிசனத்தை பெரிதா வைத்திருந்தான். யாபேஸ் நீ அவ்வளவுதானா அப்படிதான் சொன்னாங்க. தன் குடும்பத்திலே பயங்கரமான துக்கத்தின் மேலும் துயரத்தின் மேலும் உயர்வத்திற்கும் வாழ்ந்துட்டு இருந்தான் மனுஷன். இப்படிப்பட்டவன் 4 சுவற்றிற்குள்ளே முடங்கி விடும்போது இவனுடைய வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தான். இவனுடைய கருத்தான ஜெபம் என்ன படிச்சு அப்படின்னா, இவன் விசனை பெருசாச்சு, தரிசனத்தை பெருசா மாத்துச்சு. ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறான். அந்த பெரிய தரிசனம் என்ன செஞ்சு அப்படின்னா, தேவனை நோக்கி கூப்பிட்டால் இந்த எல்லைகள் பெரிதாக்கப்படும். இந்த யாபேஸ் என்பவன் யார் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வேதத்தை படிக்கிற அத்தனை பேருக்கும் தெரிய வருது. எப்படி தெரியுமா? இதுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்களே, நீங்க ஒரு பேர் உங்களுக்கு தெரியாது, நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இன்றைக்கு யாபேஸ் என்ற பெயர் பல பேர் வைத்திருக்கிறார்கள், அவனை பற்றி பல பேர் பிரசங்கிக்கிறார்கள், நம்மளும் படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவருடைய கருத்தான ஜெபம், என் எல்லை என்ன செய்யுங்க ஆண்டவரே பெரிதாக்கு. தெரியுமா? நான் இன்றைக்கு இருப்பேன், செத்து போயிருவேன், நான் மரித்தாலும் என்னை குறித்து என் தரிசனம் பெருசா இருக்கும். அநேக 1000 ஆண்டுகள் கழித்து பரிசுத்தவான்களுக்கு யாபேஸ் ஒருத்தன் வாழ்ந்தாயா, எவ்வளவு அற்புதகரமான விஷயம் தெரியுமா? தரிசனம் எல்லையை பெரிதாகும். இந்த கிணற்று தவளைகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கிணத்துக்குள்ள இருக்கும்போது அது மேல நோக்கி பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதை பொறுத்தவரை ஒட்டுமொத்த உலகமும் எவ்வளவு தெரியுமா? ஒரு சின்ன ரோடு மாதிரி தான் உலகம் கூட நினைச்சிட்டு இருக்கும். ஆனா அந்த கிணற்று தவளை வெளியில வந்துச்சுன்னா, ஒருவேளை மேல ஏறி வெளியே வந்து பார்த்தா அது கண்ணட்டு ஒருத்தர் இன்னும் இவ்வளவு நாள் உலகம் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது இந்த உலகம் எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை கிணற்று தவளைகளாக இல்லை, நம்முடைய விசன் எப்பயும் பெருசா இருக்கும். தேவனுக்குரிய விசனாக தரிசனமாக இருக்கும், பெரிய தரிசனமாக இருக்கும். ஏதோ வாழ்ந்தோம் பிரதர், இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க ஒரு 100 பேர், 9ஆம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்தாங்க. அவர்களெல்லாம் வாழ்ந்தோம், ஏதோ மறித்தோம், அவ்வளவு அப்படியே இருந்தாங்க. அவ்வளவு ஒண்ணுமே இல்லை. தேவனுக்காக என்ன செஞ்சோம், தேவனுடைய காரியங்களை செஞ்சோம், கர்த்தர் பிரியப்படுகிற, கர்த்தரால் நேசிக்கப்படுகிற, நினைவுகூரப்படுகிற ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவ்வளவு. அதனால இன்றைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. ஆனா இவனும் எல்லையை பெரிதாக்க மாட்டேன், என்னுடைய தரிசனத்தை பெரிதாக்கும். என்னை குறித்து அநேகர் பேசட்டும், என்னை குறித்து அநேகருக்கு தெரியட்டும், நான் ஒரு சாட்சியோட வாழட்டும், என் சாட்சி அநேகருக்கு போய் சேரட்டும். எவ்வளவு அற்புதகரமான ஒரு ஜெபம் தெரியுமா அது? இந்த ஜான் நியூட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தில் இருக்கிறாரு, பெரிய ராஜாவிடம் வரும் பொழுது சிறிய அற்பமான காரியத்தை கொண்டு வராதீர்கள் என்று சொல்லுவார். நமக்கு முன்னாடி பெரிய ராஜா இருக்கிறார். இந்த பெரிய ராஜா கிட்ட வரும் பொழுது, ராஜா பெரியவர், கஜானா ஃபுல்லா இருக்குது. பெரிய ராஜாக்கு முன்னாடி இருந்து உட்கார்ந்து போது, ராஜாவே எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்களேன், அது அற்பமான விஷயம் அவருக்கு. அவர் தகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தகுதி அவருடைய தரத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் நின்று கேட்கிறதா அவருக்கும் ஒரு மரியாதை. அதைத்தான் இயேசு பெருமான் அடிக்கடி பேசுவார். நீங்கள் இந்த உலகத்திற்குரியவனே கேட்டு இருக்கிறீங்க, ஏன் தகுதி, என்னுடைய நிலை என்ன? நான் பரிசுத்தத்தையும் நீதியும் குறித்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், தரிசனங்கள் எல்லாம் எதை குறித்தா இருக்கட்டும் என்றால் பரிசுத்தத்தையும் நீதியும் நியாயத்தை குறித்து இருக்கட்டும். பெரிய ராஜாவு நான் அற்பமான விஷயங்களை கேட்கிறேன், சாப்பிடுறதையும் உடுத்துறதையும் உலகத்தை குறித்து கேட்டு இருக்கிறேன் இல்ல. இங்கே யாபேஸ் உன்ன உணவையும் உடுக்க அதை பத்தி கேட்கவே இல்லை. தேவனின் ஆசை என் பேரை பெருமைப்படுத்து. 2வது என் எல்லை விஸ்தாரமாகட்டும். 3வது ஜெப குறிப்பு பாருங்க, என்ன போட்டுக்காரு பாருங்க, உமது காரம் என்னோடு இருக்கு. இங்கே
தேவனோடு பார்ட்னராக விரும்புறாரு. ஏன்னா அவனுக்கு யாரும் கிடையாது, தனி மரம், ஒருத்தர் கிடையாது. சகோதரர்கள் பிரிஞ்சுட்டாங்க, அம்மா பக்கத்துல இருந்து பயங்கரமான ஒரு கடினமான வார்த்தைகள் சொற்கள், அங்க தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, யாரும் கிடையாது. யாருக்கிட்ட போனாலும் ஒருத்தர் சேர்க்கவும் மாட்டுக்காங்க. ஏ நீ தருத்துறடா, நீ சாபம் முடிச்சவன்டா, உனக்கு யாரா இருக்கு, இப்படித்தான் சொன்ன. உனக்கு என்ன நேரம் இருக்குது, உனக்கு என்ன பணம் இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, தனிமையான ஒரு வாழ்க்கை. இந்த தனிமையான வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க மனுஷன், ஆண்டவரே ஏன் கூட அந்த உலகத்துல பார்ட்னர் யாரும் கிடையாது, ஆனா தேவரி உமது கரம் என்ன செய்ய என்னோடு. அப்ப என்னத்தனா, நான் உங்க கரத்தை பிடிச்சுக்கிறேன், நீங்க ஏன் கரத்தை பிடிச்சு. அந்த மனுஷனுடைய எண்ணங்களை பாருங்க, எவ்வளவு அற்புதகரமா யோசிக்கிறாங்க மனுஷன். அவன் ஜெபம் அவ்வளவு நேர்மையான ஜெபங்கள், பார்ட்னரா இருக்கும். தேவனோடு நான் சேர்ந்து இணைந்து வாழ விரும்புகிறேன், அவரோடு கூடவே இருக்க விரும்புறார். தேவன் எனக்கு பார்ட்னரா இருக்குன்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எத்தனை பேர் எனக்கு கைகோர்த்து நினைச்சாலும், எல்லா சூழ்நிலையிலும் என் கரங்களில் விடாமல் பிடித்துக் கொள்கிற ஒரே ஒரு தேவன் யார் என்று கேட்டால் இந்த தேவன். இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிற சில மனிதர்கள் நாளைக்கு பிரிந்து போகலாம், இல்ல பிரிந்தவர்கள் வரலாம், இல்ல எனக்கு இருக்கிற பொருட்கள் வந்து போகலாம், நாளைக்கு வரலாம். இதெல்லாம் அனித்தியமானது, நிரந்தரம் உள்ளாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா தேவனுடைய கரம் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா, என்னை வாழ்வெளியில் நினைக்கும், தாழ்வெளியில் நினைக்கும், உயர்வெளியில் நினைக்கும், எல்லா நேரத்திலும் நினைக்கும். அந்த கரம் என்னை விட்டுட்டு ஓடாது. ஆபத்து நேரத்துல அது ஓடிடாது, தேவைப்படும் போது ஓடிடாது. அது எப்பயுமே கூட இருக்கும். மனிதர்கள் ஓடிடுவாங்க, தேவைன்னு திரும்பும் போது ஒரு ஆள் நிற்காது பக்கத்துல. அவசரம் நிற்கும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஆபத்து நிற்கும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த தேவன் சொல்ற, இந்த யாபே சொல்றார், உமது கரம் என் கூட விட்டாங்க. அடுத்த சொல்ல நேரம் அடுத்த சொல்ல குறிப்பாங்க போட்டுக்கவங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன செய்யும், விலக்கி காக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்தா என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விலங்கின் மூலமாக வருகிற தீங்கோ, இல்ல யாரோ அட்டாக் பண்றாங்க, ஏதோ பிரச்சனை, அப்படி கிடையாது. இங்கே தீங்கு என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் பாவ சுபாவமுள்ள ஒரு மனுஷன் தான், எனக்கு உள்ளே இருந்தும் எனக்கு தீங்கு உண்டு. அதான் பாவ கிரியைகள் செய்யக்கூடிய சுபாவம். வெளியிலே பாவம் நிறைந்த மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்ப எனக்கு உள்ளேயும் தீங்கு இருக்குது, வெளியும் தீங்கு இருக்கிறது. இந்த ரெண்டு தீங்குல இருந்தும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க காத்துக்கோங்க. இவன் ஜெபம் அதுதான். இவன் ஏதோ நடுக்காட்டுக்குள்ள இருந்தான், ஒரு கரடி வச்சு, சிங்கம் வந்துச்சு, இதெல்லாம் வந்து என்ன அட்டாக் பண்ண வச்சு, அப்படி கிடையாது. என்ன தீங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எந்த தீங்கிலிருந்து இவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டால், எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய பழைய சுபாவங்கள் வெளியே வரக்கூடாது. ஒரு மனிதனுடைய உண்மையான சுபம் சில நேரங்களில் சுபாவம் வெளியில வரும். சில நேரங்களில் நான் யார் என்பதை என்னை சுற்றி இருக்கிற சூழல்களும் மனிதர்களும் நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு சில நேரங்கள்ல இந்த சம்பவங்கள் நடக்கும். அதைத்தான் யாவே சொல்றாரு, தீங்கு என்ன துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய தீங்கும் வெளியிலே வரக்கூடிய தீங்கும், இது ரெண்டுமே பாவத்தினுடைய வீரியத்தை பற்றி பேசுறாங்க. இது என்னை என்ன பண்ணிடக்கூடாது, அதன் மூலமாக நானும் துக்கப்படக்கூடாது, நீங்களும் துக்கப்படக்கூடாது. அப்படி நான் செஞ்சுட்டேனே, இப்படி ஒரு பாவத்துல விழுந்துட்டேனே, அது வந்துடக்கூடாது. நீ துக்கப்படுத்தாதபடி பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, காத்து வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது நினைச்சாராம், தேவன் அருளினார். 4 ஜெப காரியங்களை அவன் சொன்னான். தேவன் வேண்டிக் கொண்ட அத்தனையும் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். இந்த மனுஷன் வாழ்ந்தான், மரித்தான், ஆனால் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார். இந்த மனிதனை குறித்து நாம் படிக்கும் பொழுதும் 2 வசனங்கள் தான், 2 வசனம் தான். ஆனா அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு ஒரு பெரிய படிப்பனையாக இருக்கு. அவன் தூய்மையான வாழ்க்கை எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். என்னை சுற்றிருக்கிற சகோதரர்கள் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் இது அல்ல, நான் எப்படி வாழுகிறேன் அது முக்கியம். எனக்கு எப்படிப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இருந்தாலும் அது தேவன் எனக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஈவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3வது ஜெப வாழ்க்கை. ஜெபத்தினாலே என் தெய்வத்தை ஈர்க்க முடியும், ஜெபம் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று எண்ணினான். அவன் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளிலுமே அவ்வளவு நேர்மையான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே நம்ம கூட இந்த யாபேசை போல ஏதோ வாழ்ந்தோம் மரித்தோம் என்றல்ல, என்னுடைய காலங்களுக்கு பிறகும் கூட இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கற்றுக் கொடுத்தார்,
இந்த மனுஷன் இதற்காக நினைவு கூறப்படாது என்று சொல்லுகிற நிலைமையிலே நாமும் கூட நானும் நீங்களும் எதற்காக இன்றைக்கு நினைவு கூறப்படுகிறோம், நாளைய தினம் எப்படி நினைவு கூறப்படுவோம் என்பது நாம் சிந்தித்து வரக்கூடிய காலங்களே தேவ நாமத்தை மேம்படுத்துகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்கிறோம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இரவு நேரத்திற்காக நெஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு சில தேவ பிள்ளைகளை இன்றைக்கு அழைத்துக் கொண்டு வந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு பெரிய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையை கொடுக்கிற ஆண்டவரே. காலங்களும் நேரங்களும் வெகுமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. உம்முடைய வருகை மிக துரிதமாய் இருக்கிறது. அதற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஓட்டத்திலே சிறிது நேரம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து அதனுடைய வாழ்க்கையை ஆண்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை அறிந்து கொள்ள தேவதைகள் பாராட்டிய கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக நினைச்சு ஆண்டவரே. யாவேஸ் அன்றைய 30 நூற்றுக்கணக்கான மனிதர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அவர்களை குறித்து குறிப்புகள் ஒற்றுமில்லை ஆண்டவரே. ஆனால் இந்த மனிதனை குறித்து எழுதும் பொழுதும் அவருடைய வாழ்க்கையை எங்களுக்கு பெரிய பாதிப்புக்குள்ளாக மாற்றுகிறது. அவருடைய தூய்மையான வாழ்க்கையும் அவனுடைய பாரங்களும் வடிவில் நிறைந்த வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் அவனை எந்த அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற ஒரு மனுஷனாய் மாற்றிருக்கிறதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் கூட அந்த முறையும் நாங்களும் இந்த மனுஷனை போல அந்த முறையும் 10 11 நாள் நாங்கள் தனித்துவமாக தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். தேவனால் நினைவு கூறப்படுகிற மனிதர்களாக இருக்க கர்த்தரை உதவி செய்ய ஆண்டவரே. தேவாதி தேவன் வந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க திரும்பி சொல்லும் பொழுது தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளை ஆண்டு வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவைகளோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் தாமே நன்மையான ஈடுகளை தந்தருபடியாக மாட்டுகிறேன். தொடர்ந்த நாட்கள் கூட அன்றை கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு தகுந்தால் போல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய தொடர்ந்து ஆசிரியர்கள் வெளிப்படுத்துகிறேன். கர்த்தரும் பரிசரமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் சில சகல